ஹே guys, வெல்கம் டு யுவர் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறத எனக்கு கொஞ்ச நேரத்துல நான் டீடைல்டா உங்கள்ட்ட சொல்றேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த ட்ரிப்ல நிறைய சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. அது என்னென்ன அப்படிங்கறத டீடைல்டா நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு பாத்தீங்கன்னா வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. ஏன்னா இது வரைக்கும் நான் போன ட்ரிப்ல இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. என்னன்னு பாருங்க. ஹே guys, வெல்கம் டு யுவர் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு கோவிலுக்கு தான் போறோம். என்ன கோவில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ கண்டினியூவா நீங்க அப்படியே பாப்பீங்க. நம்ம ஸோ ஆக்சுவலா பெங்களூர் நம்ம மெஜஸ்டிக் போயிட்டு இங்க SMBT பெங்களூர் இந்த ஸ்டேஷனுக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா அங்கே ட்ரெயின் எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருச்சு எந்த ஸ்டேஷன் சொல்லிட்டு. இப்போ 11:30 ஒரு ட்ரெயின் இருக்கு. அந்த ட்ரெயினுக்கு இப்போ வந்திருக்கிறோம். ஸோ நம்ம இந்த கோயிலுக்கு போறோம். என்ன கோவில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாப்பீங்க. இப்போ நம்ம இன்னைக்கு போறதில்ல. இன்னைக்கு போய் நம்ம அங்க ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி இருக்க போறோம். நாளைக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா கோவிலுக்கு போகிறோம். ஸோ அது என்ன நடக்குது அதெல்லாம் நீங்கள் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஓகே கைஸ், இப்போ நம்ம அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திராவில் தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஆந்திரா பஸ்ஸஸ்லாம் பார்க்குறீங்க. இந்த பஸ்ஸில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு மலை மேலே இருக்க கோவில் அப்படிங்கிறதுனால நம்ம மலைக்கு மேலே போகணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்குள்ளே ஃப்ரீயாக ஒரு லட்டு வாங்கணும் அப்படின்னா இந்த டிக்கெட் கண்டிப்பாக எடுக்கணும். இது நீங்கள் முன்னாடி போனீங்க அப்படின்னாவே இந்த லட்டு வாங்குறதுக்கான டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னாவே அவங்க சொல்லுவாங்க. தமிழ் பீப்புள்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செக்கிங் பாயிண்ட். இந்த மலைக்கு மேலே ஏறுறதுக்கு அந்த வாட்டர் கேன் தேவையில்லாத ஐட்டங்கள்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ உங்களை ஃபுல்லாக செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா செக்கிங் பாயிண்ட் பண்ணுற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே வேற லெவலில் இருக்குது. நாங்கள் ஈவினிங் போனதுனால அப்படியே டோட்டல் வியூவே சூப்பராக இருந்துச்சு. எப்போ இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்மோஸ்ட் நீங்கள்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த கோவில் என்ன கோவில் அப்படின்னு சொல்லிட்டு. தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரியாதவங்க கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஓகே கைஸ், இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நைட்டே நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இங்கே திருப்பதி வந்தாச்சு. பட் ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே நாங்கள் நைட்டே எதுவுமே தெரியாமல் வந்தாச்சு. ஸோ நாங்கள் இங்கே நைட்டு மேலே இங்கே மலைக்கு மேலேயும் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மேலே ரூம் சுத்தமாகவே கிடைக்கல. ரொம்ப தூரம் அலைஞ்சு அங்கே ஒரு டிக்கெட்டு ஒன்று கிடைக்கும். அந்த டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட், அதாவது இந்த மலையோட ஒரு டிக்கெட் மாதிரி அந்த டிக்கெட் வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு OTP இந்த மாதிரிலாம் வரும். அது ரிலேட்டடாக கொஞ்சம் ஒர்க்கில் இருக்குது. அதை நம்ம இங்கே வந்தீங்க அப்படின்னா பார்க்கலாம். அது அந்த டிக்கெட்டில் ஒரு OTP நம்ம நம்பர் கொடுத்தோன்னா OTP வரும். அந்த OTP அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக ரூம் இங்கே அவங்களே தந்துடுவாங்க. பட் ஆனால் அது இங்கே சாதாரணமாக கிடைக்காது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா நைட்டு நாங்கள் மறுபடியும் மேலே இருந்து மறுபடியும் கீழே இறங்கி வந்தாச்சு. இதுக்கு மட்டும் மொத்தமாக எவ்வளோ செலவாச்சு அப்படின்னா ஒரு 1000 கிட்ட செலவாயிருச்சு. எப்படி அப்படின்னா இப்போ நாங்கள் கீழேருந்து மேலே வந்ததுக்கு ஒரு 500 ரூபா செப்பரேட்டாக ஆயிடுச்சு. நாங்கள் இங்கே நாங்கள் ஒரு ஜீப்பில் தான் வந்தோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 ரூபா செலவாயிருச்சு. மேலே இருந்து மறுபடியும் கீழே வர்றதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 350 ரூபா இதே பஸ்ஸில் ஆயிடுச்சு ஒரு 3 பேத்துக்கு. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருந்து நாங்கள் இப்போ மேலே போகிறோம். இதுக்கு மட்டும் செப்பரேட்டாக எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்னா ஒரு 1000 ரூபா கிட்ட தனியாக செலவாயிருச்சு. நீங்கள் அடுத்த டைம் இந்த டைம் இங்கே திருப்பதி நீங்கள் வர்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக நான் சொல்கிற மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக வந்துடலாம். ஃபர்ஸ்ட் இங்கே திருப்பதி வந்தோடனே நீங்கள் நார்மலாக இங்கே ஒரு பஸ் பார்த்தீங்க அப்படின்னா உடனே பார்க்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒரு பஸ்ஸு கீழே டிக்கெட் கொடுப்பாங்க, அது டோக்கன் கொடுப்பாங்க. உங்கள் ஆதார் கார்டெலாம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு ஆதார் கார்டெலாம் கொண்டு போய் ஒரு டிக்கெட் எடுக்கணும். நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளில வந்தோடனே அந்த ஆஃபீஸ் இருக்கும், ஆப்போசிட்லேயே நீங்கள் அங்கேயே டிக்கெட் எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இங்கே ஏதாச்சும் உடனே பார்க்கணும் சாமி அப்படின்னா பஸ்ஸெல்லாம் இருக்கும். அதுலேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பஸ்ஸில் ஏறி வந்துடலாம். பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 90 ரூபீஸ் இருக்குது, 110 இருக்குது. இந்த மாதிரி AC பஸ்ஸுக்கு இதுக்கெல்லாம் இருக்குது. இதுலேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே நீங்கள் வந்துக்கலாம். இங்கேருந்து மேலே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ரூம் இங்கே கன்ஃபார்ம் கிடைக்க கொஞ்சம் ரிஸ்க்கு. ஆனால் நீங்கள் அது எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு, இல்லை நீங்கள் கீழே கூட இருந்துட்டு எப்போ நீங்கள் சாமியை பார்க்க நினைக்கிறீங்களோ அப்போ இந்த மாதிரி பஸ் ஏறி கூட நீங்கள் சாமியை பார்த்துக்கலாம். பட் ஆனால் என்ன அப்படின்னா கொஞ்சம் ரஷ்ஷாகவே இருக்குது திருப்பதி. நீங்கள் எங்கே வேணாலும் பார்த்தீங்கன்னா தமிழை பார்க்கலாம். இங்கே தமிழ் பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே இங்கே தமிழ் பீப்புள் இருக்காங்க கொஞ்சம்.
தமிழாகவும் கொஞ்சம் இடத்துல எல்லாமே எழுதியிருக்கும். அதனால் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்பவே கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஏன்னா திருப்பதி வர தான் சாதாரண விஷயம் இல்லை. நான் கூட ஏதோ அசால்ட்டாக கிளம்பி வந்துட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி, இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக லைனில் நின்று நீங்கள் இது வாங்கிக்கலாம். லட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாமி பார்த்துக்கலாம். லட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 rupees அந்த மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து என்னன்னு சொல்லிட்டு தெரில. நான் வந்து மேலே இப்போ போய்கிட்டு இருக்கேன். மேலே போயிட்டு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத நான் வந்துட்டு மேலே டீட்டெயிலாக கொஞ்சம் சொல்கிறேன். ஓகேங்களா? திருப்பதி வரும்போது கொஞ்சம் சேஃபாக எல்லாமே பார்த்து வந்துக்குங்க. ஓகே கைஸ், இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம கோவிலுக்கு வர்றது, எப்படிலாம் ஃபேஸ் பண்ணி வந்தோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டாக கோவிலுக்குள்ளே போகிறதா அதை இனிமேல் நீங்கள் பார்ப்பீங்க. இது தான் பார்த்தீங்க அப்படின்னா டிக்கெட்டு. ஸோ இது எல்லாத்தையும் காமிச்சிட்டு தான் நம்ம உள்ளே போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபோன்லாம் எனக்கு கொஞ்சம் நேரத்தில் வாங்கி வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் உங்களை நான் பார்க்குறேன். ஓகே, பாய். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் பிளேஸில் தான் இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான க்ரௌடு. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மழை வெயில் இதெல்லாம் எதுவுமே நம்ம மேலே படக்கூடாதுக்காண்டி பர்ஃபெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே போய் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்லாம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடமும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. அதெல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போகணும். நம்ம ஃபுல்லாக செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க. Many hours later. ஓகே கைஸ், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதி ஏழுமலை வெங்கடேஷாவை பார்த்துட்டு தான் வெளியே வந்தோம். எவ்வளோ தூரம் இதில் கஷ்டம் இருந்துச்சோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் உண்மையிலேயே ஒரு திருப்தியாக இருந்துச்சுங்க. நீங்கள் எவ்வளோ பேர் இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் ஃபேஸ் பண்ண இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி நான் ஏதாச்சும் சொல்லாத விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் வந்து நம்ம லட்டு எங்கே வாங்க போகலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். எங்கே லட்டு வாங்கணும்னு சொல்லி கேட்டாவே சொல்லுவாங்க. நீங்கள் இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் கையில் இருக்க ஒரு டிக்கெட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்டு ஃப்ரீயாக தந்துடுவாங்க. அதுக்கு மீறி வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். சரி, இதெல்லாம் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரி கோயிலை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இடத்தையும் சுற்றி பார்த்தோம். உண்மையில் நல்லா இருந்துச்சு. நிறையா சூப்பராக பண்ணியிருக்காங்க கோவிலை சுற்றி. கீழே எப்படி இருந்தாலும் மேலே சூப்பராக இருக்குது. அப்புறம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஃபோட்டோலாம் வாங்கிட்டு நார்மலாக எப்போதும் போல் மலை மேலே இருந்து கீழே இறங்கிட்டோம். கீழே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம KSRTC பெங்களூருக்கு ஸ்ட்ரெயிட் பஸ் ஏறியாச்சு. காலைல வந்து பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு இந்த BMTCயில் வந்துட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு போயிடுவோம். சரி, ஓகே கைஸ், இதே மாதிரி மோர் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கு உங்களுக்காக. நீங்கள் இதே மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா, பை பாய். இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது ஒரு தமிழனால கட்டப்பட்ட கோவில். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஏன்னா இதுக்குள்ளே இருக்க கல்வெட்டுகள் எல்லாமே வந்து தமிழில் தான் இருக்குது. கோவிலுக்குள்ளே இருக்க அந்த சாமி இருக்க இடத்துக்கிட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்வெட்டுகள் தமிழில் தான் இருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.